கேர்ள்ஸும் பாய்ஸும் ஸ்டூடெண்ட்டாக இருக்கிறவங்க எல்லாரும் சேர்ந்து ஒரு கேமை விளையாடிட்டு இருக்காங்க. அங்கே பார்த்தீங்கன்னா ராணவ் இல்லை. ராணவ் பார்த்தீங்கன்னா தனியாக உட்காந்துட்டுருக்காரு. அங்கே ஆப்போசிட்டில் பவித்ரா, அதுக்கப்புறம் சத்யா உட்காந்துட்டு லவ் கண்டென்ட் கொடுத்துட்ருக்காங்க. இவங்க கடுப்பாகி இவங்களும் ராணவ் கிட்ட என்ன சொல்கிறாங்கன்னா, நீ கிளம்பி போ அப்படின்றாங்க. ராணவ் ஒரு புதுசாக ஒரு லவ் கண்டென்ட் கொடுத்துட்ருக்காரா. என்னன்னா பவித்ராவை லவ் பண்ணுறேன். அதுக்கு அவங்களோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் சொல்கிறாங்க, ஏண்டா அவன் தான் இன்னொருத்தல லவ் பண்ணிட்டு இருக்கால, நீ எதுக்கு அவளுக்கு ரூட் விடுற, உனக்கு வேற பொண்ணா இல்லையான்ற கேட்குறாங்க. அதுக்கு அவர் அவங்க லவ் பண்ணா பண்ணிட்டு போட்டோம், நான் பண்ணுறேன்னு சொல்லிட்டு ஒரு புது விதமான கண்டென்ட்டை அதுக்குள்ளே போட்டுக்கிட்டு பண்ணிட்டு இருக்காரு. அதுக்கு இவங்களுமே எல்லாருமே டென்ஷன் ஆகி சரி விடு, அவன்கிட்ட ஒன்றும் சொல்ல முடியாதுன்னு சொல்லி விட்டுட்டாங்க. இதில் பார்த்தீங்கன்னா ரெண்டு பேர் ஒரு கேங்காக இருக்காங்க. கேங் மட்டும் இல்லாமல் 12th ஸ்டாண்டர்ட் தான் படிக்கிறாங்களாம். ஆனால் ரெண்டு பேருக்குள்ள ஒரு லவ்வும் ட்ராக்கும் போயிட்டு இருக்கான். இவங்கெல்லாம் எதுவும் சரியா கண்டென்ட் கொடுக்க மாட்டாங்கன்னு சொல்லிட்டு பிக் பாஸ் இவங்களுக்கு ஒரு கண்டென்ட் எழுதி ஒரு பேப்பருமே கொடுத்துட்டாரு. சுத்தமா நல்லா இல்ல, நீங்க தயவு செஞ்சு நீங்க மாத்திடுங்க, போன சீசன்ல நீங்க பார்த்துட்டு வந்தீங்களான்னு சொல்லிட்டு தான் கேட்காத விதமா கேட்டுட்டாச்சு. அப்படி இருந்தும் இவங்க திருந்துற மாதிரி இல்ல. எப்பயும் போல தலைவன் முத்துக்குமார் கூப்பிட்டு எல்லாருமே பேசிட்டு இருக்காரு. ஆனால் ஜாக்லின் பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் ஏதோ பண்ண மாதிரி தான் இருக்குது. பக்கத்தில் பார்த்தீங்கன்னா சௌந்தர்யா, அதுக்கப்புறம் ரயானோட ஒரு லவ் கண்டென்ட். இவங்க ரெண்டு பேரும் லவ் பண்ணுறாங்களாம். ஆனால் சௌந்தர்யா பொறுத்த வரைக்கும் அவங்க 12th மாதிரி பிஹேவ் பண்ணல. கிண்டர் கார்டன் ஸ்டூடெண்ட் எப்படி இருப்பாங்களோ அந்த மாதிரி தான் பிஹேவ் பண்ணிட்டு இருக்காங்க. அழறதும் பண்ணுறதும் வேடிக்கையாக விழறதும். ரயானுக்கு பொறுத்த வரைக்கும் 24/7 அவர் கேர்ள்ஸ் பின்னாடி தான் சுற்றிட்டு இருக்காரு. ஏன்னா அங்கேருந்து தானே ஓட்டு விழும். இப்போதைக்கு அந்த ஓட்டு விழாத மாதிரி ஸ்ட்ராங்காக ஒரு கேம் விளையாடிட்டு இருக்காரு. இதில் சம்மந்தமே இல்லாத இன்னொரு ட்ராக் பார்த்துறீங்க, மஞ்சரி, அதுக்கப்புறம் ஜெஃப்ரி. ஏன்பா இதை தவிர உங்களுக்கு வேற கண்டென்ட்டே இல்லையான்ற மாதிரி தான் யோசிக்க முடியுது. ஜெஃப்ரியும் மஞ்சரியுமே லவ் பண்ணுறாங்களாம். அதுவும் ஒரு ட்ராக் மாதிரி இவர் ஓட்டிட்டு இருக்காரு. இதில் தர்ஷிகா மட்டும் என்ன, தர்ஷிகாவும் விஜய் விஷாலுமே அவங்க ஒரு லவ் ட்ராக்கா அதுவுமே ஓட்டிட்டு இருக்காங்க. பாய்ஸு சொல்லிட்டு கேர்ள்ஸும் சொல்லிட்டு ஹாஸ்டல்லையுமே பிரிச்சிடுறாங்க. ஸோ பிரித்ததும் இல்லாமல் கேர்ள்ஸ் பொறுத்த வரைக்கும் ஏதாவது கண்டென்ட் கொடுக்கணும் இல்லையா மிட் நைட்னால. ஸோ அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா, இங்கேருந்து பாய்ஸை ரூட் விடுறதும் அதே மாதிரி பாய்ஸு கேர்ள்ஸு ரூட் விடுறதுமா போயிட்டுருக்கு. ஆனந்தியும் அன்ஷிதாவும் இங்கேருந்து பாய்ஸ்க்காங்க பார்த்துட்ருக்காங்க. அன்ஷிதாக்கு விஜய் விஷாலுக்குமே ஒரு லவ் ட்ராக் மாதிரி பழைய இதில் ஓடிட்டு இருந்ததுதான். அதுக்கப்புறம் விஜய் விஷால் தீபா கிட்ட சொல்லிட்டு இருக்காரு, காத்து வாத்துல எனக்கு 2 காதல் இருந்துச்சு. ஒன்று சின்ன வயசுல அன்ஷிதா, அதுக்கப்புறம் இப்போ பார்த்தா தர்ஷிகா. அன்ஷிதா புரிஞ்சிக்கவே மாட்டேங்கிறா, அது அப்போ இது இப்போன்னு சொல்லிட்டு அதை தீபா கிட்ட சொல்லிட்டு இருக்காரு. தீபாக்கும் விஜய் விஷாலும் என்ன பேசிக்கிறாங்கன்னா, இந்த மாரல் டீச்சர் இருக்காங்க பார்த்தியா, அவங்க என்ன பேசிட்டு இருக்காங்க, அவங்களுக்கு வாயில் வந்ததெல்லாம் கரெக்டுன்ற மாதிரி பேசிகிட்டு இருக்காங்க. 2 2 1 1 1 2ன்னு சொல்லிட்டு மாற்றி நாளைக்கு பாருங்க அவங்கள நான் என்ன மாதிரி சொல்ல போகிறேன், இது பிபி வீடுன்னு சொல்லிட்டு நானுமே ஓட்ட போகிறேன். நாளைக்கு ஏதோ ஒரு சண்டையோ இல்லைன்னா ஒரு தரமான சம்பவமோ இது மூலமாக இருக்கலான்றதை நம்ம நம்பலாம். ஜெஃப்ரி பொறுத்த வரைக்கும் இந்த வீட்டில் இப்போ பிடி மாஸ்டராக தெரியல, அவருக்கு பாதி பேர் ஏதோ சொல்லிக் கொடுக்க வேண்டியதாக இருக்குது. ஸோ ஏதோ ஒரு பாட்டையும் எழுதிட்டு நைட்டு ஃபுல்லாக உட்காந்துட்டு இருக்காரு. இவங்களால் லவ் கண்டென்ட் கொடுத்தாதான் இந்த ஷோ நடக்கும்னு நினச்சிட்டு இருந்தவங்களுக்கு மத்தியில் ஆனந்தி வேற மாதிரி ஒரு பர்ஃபார்மராக இருக்காங்க. அருண் இந்த வீக்கு கேப்டனோட க்ளவுனும் அதுக்கப்புறம் கேப் கவுனுமே தூக்கிட்டாங்க. ஸோ இவங்க திருட்டுத்தனமான வேஷம் போட்டிருக்கிறதுனால அதுவுமே தூக்கிட்டாங்க. ஸோ நாளைக்கு பார்த்தா அது எப்படி இருக்குன்றது நமக்கு தெரியதான் போகுது. ஹாஸ்டலோட வார்டனான சிவா நைட்டு முழுக்க தூங்கலை. என்ன பண்ணுறான்னா, ஹாஸ்டலில் உட்காந்துக்கிட்டு அவங்க தூங்குறாங்களா இல்லையான்னு சொல்லிட்டு ரூம்குள்ளே இல்லை, ரூம் வெளியில் இருக்க கண்ணாடியை முறைச்சி பார்த்துட்டு இருந்தாரு. யூஸ்வலாக வாட்ச்மேன் தூங்கிட்டு தான் இருப்பாங்க, அவங்களுக்கு ஏதாவது தேவையானா மட்டும்தான் எழுந்துப்பாங்க. ஸோ இப்போ தூங்காமல் அவர் வேலை பண்ணிட்டு இருந்தா நாளைக்கையோட ஷோ ஏற்கனவே ஒரு மாதிரி தான் போயிட்டுருக்கு. இன்னொன்று ஒரு விஷயம் பண்ணிகிட்டே இருக்காரு. சரி அவர் வாட்ச்மேன் தானே, எதுக்காக எல்லாரையும் முறைச்சி பார்க்குறாருன்னு தெரியல. ஸோ ஆக்டிங் ஓகே தான், ஆனால் அதே மாதிரி ஓவர் ஆக்டிங்காக இருக்கக்கூடாதுல்ல. ஸோ இன்றைக்கி மட்டும் உங்களை பொறுத்த வரைக்கும் பாய்ஸ்லேயும் சரி கேர்ள்ஸ்லேயும் சரி ஒரு பெர்ஃபார்மரை நீங்கள் சூஸ் பண்ணுவீங்கன்னா அது யாருன்னு சொல்லிட்டு அதை கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணிவிட்டு பிக் பாஸ் தமிழ் 8 சம்மந்தமான லைவ் அப்டேட்ஸ் எல்லாம் பார்க்கறதுக்கு என்னோட சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் நோட்டிஃபிகேஷனை கிளிக் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் மக்களே.